இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் அப்ளை பண்றதுல இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ இபிஎஃப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட பிஎஃப் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது 1 மந்த்தா நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இன்னும் கிளைம் செட்டில் ஆகல. என்னோட கிளைம் வந்து அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேல ஆச்சு. இன்னும் அண்டர் ப்ராசஸ்ல இருக்குது. இது எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த கிளைம் செட்டில் ஆகுறதுக்கு அதிகமான டைம் வந்து எடுத்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளைம் வந்து ஃபாஸ்டா செட்டில்மெண்ட் பண்ணும் விதமா ஒரு சூப்பரான அப்டேட் தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைலையும் இப்போ வந்து பிரீஃபா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதுல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து நம்ம வந்து கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது நமக்கு வந்து மினிமம் ஒரு 10 டேஸ்லேருந்து அதிகபட்சம் வந்து 45 டேஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். பட் இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை நாங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது மூலமாக நம்ம வந்து கிளைம் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வித்தின் 3 டேஸில் நமக்கு வந்து இந்த கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளைம் வந்து எப்படி செட்டில் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு இவங்க சொல்லக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் ரீசனை செலக்ட் பண்ணி நம்ம அட்வான்ஸ் கிளைம் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு மனித தலையீடும் இல்லாமல் நமக்கு வந்து பிஎஃப் கிளைம் வந்து செட்டில் ஆகும். மனித தலையீடு இல்லாமல் அப்போ எப்படா செட்டில் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அட்வான்ஸ் கிளைம் வந்து அப்ளை பண்ணும்போது இது வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு போகாமல் டேரெக்டாக அதோட சாஃப்ட்வேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளைம் வந்து செட்டில்மெண்ட் வந்து கொடுத்துரும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 3 டேஸில் இந்த ஒரு கிளைம் வந்து செட்டில் ஆகுது. ஸோ இந்த ஒரு அட்வான்ஸ் கிளைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பர்ட்டிகுலர் ரீசனெல்லாம் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த கிளைம் வந்து வித்தின் 3 டேஸில் வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸ் இல்லைனா மேரேஜ் இல்லைனா ஹவுசிங், அதாவது நீங்கள் வந்து ஹவுஸ் ஏதாவது வாங்க போகிறீங்க, இல்லை வந்து புதுசாக பில்டிங் ஏதாவது கட்ட போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை வந்து உங்களோட சன்னு டாட்டர் இல்லை உங்களோட சிஸ்டர் பிரதர் யாருக்காவது மேரேஜ், அதுக்காக எனக்கு பணம் வேணும், அதுக்காக நான் வந்து வித்ட்ரா வந்து பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களோட டாட்டர் சிஸ்டர் இல்லை பிரதர் இவங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஸோ இந்த ஒரு ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எலிஜிபிளாக இருக்கணும். நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸை சூஸ் பண்ணாலும் சரி, அதே மாதிரி மேரேஜ் ஹவுசிங் இந்த 3 பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து இவ்வளோ இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி உண்டு. அதை வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸை சூஸ் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் கிளைம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைஞ்சது 7 வருஷம் 7 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட்வான்ஸ் கிளைம் பண்ணுற இடத்துல வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு அந்த ரீசன் வந்து ஷோ ஆகும். அப்போ தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ரீசனை யூஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களோட 50% ஆஃப் எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டில் 50% அமௌண்ட் வரைக்கும் உங்களால் கிளைம் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 3 டேஸில் உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பர்பஸ். ஸோ மேரேஜ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ரீசனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு அதுக்கும் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணலாம். இந்த ஒரு ரீசனுக்கும் உங்களுக்கு வந்து வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ், பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டு, அப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், இந்த மாதிரியான ரீசனை செலக்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 3 டேஸில் வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரீசனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக 5 இயர்ஸ் இல்லை மோர் தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரீசன் வந்து அன்லாக் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த ரீசனை செலக்ட் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வித்தின் 3 டேஸில் வந்து இந்த கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தவிர மற்ற ரீசனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நார்மலாக உங்களோட கிளைமை வந்து எப்படி ஒரு ஹியூமனுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகி அந்த ஹியூமன் வந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்களோ, ஸோ அதன்படி தான் வந்து வெரிஃபைட் ஆகும். அப்போ வந்து உங்களோட கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து 45 டேஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும். நான் சொன்ன இந்த பர்டிகுலர் 3 ரீசனுக்காக நீங்கள் வந்து அட்வான்ஸ் கிளைம் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக உங்களோட கிளைம் வந்து செட்டில் ஆகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கிளைம் வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 6, 2024 ஸோ இந்த டேட்ல இருந்து இதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கிளைம் வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகபட்சமாக 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ 10 நாளையில் கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ வந்து அப்கிரேட் பண்ணி 3லேருந்து 4 நாளைக்குள்ளே இந்த கிளைம் வந்து செட்டில் ஆகிற விதமாக நாங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கிளைமை ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு மிஷின், அதாவது சாஃப்ட்வேரே வந்து கிளைம் வந்து செட்டில்
செட்டில்மெண்ட் வந்து கொடுத்துரும். இதுதான் இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பாரா 68J அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த அப்டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து அட்வான்ஸ் கிளைமுக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 3 டேஸ்ல கிளைம் வந்து செட்டில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக கிளைம் வந்து பண்ணும்போது அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரைக்கும் தான் நம்மளால வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்து அதை வந்து இப்போ அப்கிரேட் பண்ணி அதிகபட்சமாக 1 லேக் வரைக்கும் நம்மளால கிளைம் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரீசனை செலக்ட் பண்ணி கிளைம் வந்து செட்டில் ஆச்சு, அதுவும் எத்தனை நாளையில வந்து செட்டில் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.